அமித்ஷாவுடைய ஒரு பேட்டியும் அதற்கு அதிமுக காட்டியிருக்கக்கூடிய எதிர்வினையும் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கல அப்படின்னாலும் கூட கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்னதாகவே பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறிவிட்டது. அதிமுக இந்த பக்கம் தேர்தலுக்கு திமுகவை எதிர்த்து நிற்பதற்கு தயாராகிக்கிட்ட அதே நிலையில் கடந்த காலத்தில் கூட்டணியில் இருந்த பாஜகவையும் ஒரு பக்கம் பேலன்ஸ் செய்ய வேண்டியிருக்கு. தொடர்ச்சியாக பாஜகவையும் அவங்க அட்டாக் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்திற்கு அமித்ஷா அதிமுகவுக்கான கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் கூட்டணி கதவுகள் எப்போதோ மூடியாச்சு, இனிமேல் கூட்டணி அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமாரும் சொல்லியிருக்காரு. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருடைய இந்த கருத்து அப்படின்றது அதிமுக எந்த அளவுக்கு உங்க நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இன்னும் தேசிய தலைவர்கள், மாநில தலைவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தொடர்பான நேரடியான கருத்துக்களை சொல்றது தவிர்க்கிறாங்க. தேசிய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி அப்படின்றத இன்னைக்கு வரைக்கும் ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது வைக்கல. அமித்ஷாவுடைய கருத்து அப்படின்றது இன்னைக்கும் பாஜக அதிமுக கூட்டணியை விரும்புது அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. தேர்தல் வரைக்கும் அதிமுக இதே கூட்டணியில் இருந்தால், இதே நிலைப்பாட்டில் இருந்தாலும் கூட புதுசாக எவ்வளவு கட்சியில் தங்கள் பக்கம் ஈர்க்க முடியும், பாஜக ஒரு வலிமையான கூட்டணி அமைக்க விரும்புது, அதையும் மீறி அதிமுக எவ்வளவு கூட்டணி அமைக்க முடியும் அப்படின்றது பார்க்க வேண்டியிருக்கு. நேற்று இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 16 முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கள், பெரும்பாலானவர்கள் 95% சேர்ந்தவர்கள் அதிமுக இருந்தவங்க, அவங்கள பாஜகவில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் முன்னிலையில் நேற்று டெல்லியில் பாஜக இணைந்திருக்காங்க. முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இவங்க அதிமுக இணைந்திருக்கிறது மூலமா ஒரு பக்கம் அதிமுகவுடைய கூட்டணி விரும்பக்கூடிய பாஜக அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகிகளை தங்கள் பக்கம் ஈர்த்து தங்கள் கட்சியை வலுப்படுத்த முயற்சி மேற்கொண்டது அப்படின்றது அதிமுக அதை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை, எதிர்பார்ப்பு, விருப்பம் அப்படின்றது எல்லாமே தாண்டி பாஜக தங்களுடைய கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான தொடர் முயற்சியில் மேற்கொண்டிருக்காங்க.